விசேஷம் அது சொல்லுங்க. மாடு அடக்குறதா மாட்டு பொங்கல். எல்லாம் நல்லா தெரிஞ்சுங்க. மாடு அடக்குறதா மாட்டு பொங்கல். ஓகேவா? இதுதான் நம்ம பாரம்பரிய தமிழ் விளையாட்டு என்ற மாட்டு பொங்கல் அன்னைக்கு நம்ம இளைஞர்கள் எல்லாம் மாடு பிடிக்க போறோம். ஏன் மாடு பிடிக்க போறோம்? அதனாலதான் மாட்டு பொங்கல் வச்சிருக்காங்கப்பா. அதனால ஏன் வச்சிருக்காங்க? மக்கள் இனி வருகால இளைஞர்களா ஏன் மாட்டு பிடிக்கணும்? நீ தமிழ் பாரம்பரியம் எல்லாம் விடக்கூடாது ஒரே காரணத்துக்காக இந்த மாட்டு பொங்கல் வச்சிருக்காங்கப்பா. அதுதான்ப்பா நான் இன்னைக்கு ஏன் பேச வரேன். நான் என்ன பேச போறேன்னு தெரியுமா? பேச்சு போட்டி. பேச்சு போட்டி. ஓகேவா? பேச்சு போட்டியில என்ன டாபிக் தெரியுமா? ஏகேகேயின் வரலாறு. புரியுதா? சும்மா சொல்லல, ஏகேகேயின் வரலாறு. கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். யாரும் இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கு வந்தவங்க எல்லாம் பேசுவாங்க. நீ ஏகேகே பத்தி யார் பேசுறது? யார் பேசுறதுயா? நான் தான் பேசணும். பேச்சு போட்டினா அதுல ஏகேகேனா அது வரலாறு தெரிஞ்சுக்கணும். வருங்கால இளைஞர்கள்லாம் ஏகேகேனா என்ன தெரிஞ்சுக்கணும், அது எப்படி நடத்தணும், எந்த மாதிரி நடத்தணும் மக்களுக்கு தெரியணும். ஏன் தெரியணும்? இளைஞர்களால் நடத்தப்படும் ஏகேகே. ஓகேவா? இது வந்து இன்னைக்கு நடத்தலப்பா. இன்னைக்கு நடத்தல. நான் 2005 குழந்தையா இருந்தேன். அப்ப 2005ஆம் ஆண்டு நடத்தப்படும் ஏகேகேன்னா சும்மா நீங்க நினைக்கிற ஏகேகே ஃபுல் ஃபார்ம்லாம் எனக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா அப்ப காலத்துல எனக்கு தெரியாது. 2005னா சும்மா பிறந்து விட்டேன்பா. பிறந்துட்டு இங்க பாரு, ஒன்னே மாதிரி குழந்தையா இருந்தேன். ஏகேகேனா என்னன்னே தெரியாது. ஏகேகேனா சுத்தமா தெரியாது. இப்படி நடத்தணும் பிரம்மாண்டா இருக்கணும். நான் கூட பேசுவேன். அவன் என்னப்பா எடுத்துறான், சும்மா போப்பா கசகசன்னு அப்படிலாம் நினைக்காது. ஓகேவா? நான் அப்படி பேசுவேன். 2005 பேசுனேன். எப்படியா? 2005 பேசுனேன். ஓகேவா? 2005 பேசுனேன். இப்ப என்ன ஆண்டு? 2026. 2026ஆம் ஆண்டு. ஏன் பேசுனா உங்களால இளைஞர்கள் நானும் அப்படி பேசப்பட்டவன் தான்ப்பா. நான் இல்லைன்னு சொல்லல. நான் எல்லாருக்குமே சொல்றேன், பேசப்பட்டவன் தான், இல்லைன்னு சொல்லல. நான் நீ நினைக்கிறல நீ என்னடா தம்பி அப்படி நினைப்ப. அப்படி நினைக்கவே கூடாது. என்னைக்குமே அப்படி நினைக்கவே கூடாது. சரியா? என்னைக்குமே அப்படி நினைக்க கூடாது. நான் நினைச்சேன்னா அது மக்களுக்கு வெளிப்படையா சொல்லிடுவேன். வெளிப்படையா சொல்றதான். ஓகேவா? நல்லா கேட்டுக்க. 2025ஆம் ஆண்டு ஏகேகேன்னு வரலாறு உருவாக்கப்பட்டது. யாரால உருவாக்கப்பட்டது? இளைஞர்களால் உருவாக்கப்பட்டது. ஓகேவா? அந்த காலத்துல சும்மா சொல்றாங்க. 2020ஆம் ஆண்டு மக்கள் எல்லாம் எப்படி டான்ஸ் ஆடினாங்க, எந்த மாதிரி போட்டி வச்சாங்க, எந்த மாதிரி நடத்தினாங்கன்னு தெரியுமா? தெரியாது. எனக்கே தெரியாது. எப்படி தெரியும்? நீ சொல்லு. எனக்கே தெரியாது. நீ எப்படி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நான் வீடியோ பார்த்தேன் யூடியூப்ல. யூடியூப்ல பார்த்த போதே தெரிஞ்சு, ஓ இப்படிலாம் நடத்திருக்காங்கப்பா, நம்மனா அடுத்த ஆண்டு இப்படி நடத்தணும் எனக்கு ஒரு ஆசை. புரியுதா? நீங்களா பேசுவீங்க. அதே வருங்கால இளைஞர் அப்படிதான்ப்பா இருப்பான். இல்லைன்னு சொல்லல. அதுக்கு அடுத்து நம்ம எப்படி வரணும், என்ன மாதிரி வளர்ந்து வரணும், அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஏ என்றா ஆப்பிள் நினைப்ப நீ. நான் அப்படி நினைக்கல. ஏ என்றால் அசத்தல். ஓகேவா? புரியுதா? நீ என்ன நினைப்ப? அவன் என்னப்பா ஏன்றா, நீ கேன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவேன். நான் அப்படி சொல்ல மாட்டேன். கே என்றா கிங்கும்ப, நான் கலை அப்படின்னு சொல்லுவேன். புரியுதா? அது புரியுதா? சொல்லிட்டான்ப்பா. அதுக்கடுத்து கேக்கு என்ன அதுக்கடுத்து என்ன வார்த்தைப்பா அப்படிமா நான் சொல்லுவேன். கே சும்மா கேன்னு உடனே அது முடியா அப்படின்னு நான் அப்படி நினைக்க மாட்டேன். கேன்றா அசத்தல் கலை குழு. கேன்றா அசத்தல் கலை குழியா? கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். அவர்களுக்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்துங்கள். அசத்தல் கேன்றா கலை, கேன்றா குழு. உங்க இளைஞர்களால் ஒரு குழு உருவாக்கப்படணும். அதனாலதான் இந்த வருங்கால இளைஞர்களுக்கு சொல்லப்படுறது என்றனா வாங்க. இப்ப முன்னாடி மாதிரி நான் 2025 2008 ஒரு டான்ஸ்லாம் எல்லாரும் ஆடணும்ப்பா. இல்லைன்னு சொல்லல. 2017 வரையும் டான்ஸ் ஆடணும். இல்லைன்னு சொல்லல. இப்பெல்லாம் வருங்கால இளைஞர்கள்லாம் என்னத்தை ஆடிக்கிட்டு போப்பா அவன் சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா, நீ என்ன கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்பா. புரியுதா? நான் மக்கள்கிட்ட பேசியா, கொஞ்சம் பயல்கிட்ட பேசியா அப்படின்பா. அவன் சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஆடவே வர மாட்டேங்கிறேன் அப்படிமா. அந்த காலத்துல அப்படி இல்லை.
ஒரு வீட்டுல ஒரு பொய் சொல்லிட்டு வருவாங்கப்பா. ஒரு பொய் சொல்லிட்டு வருவாங்க. இல்ல அங்க போயிட்டு வரேன் அப்படி சொல்லுவாங்க. ஏன் சொல்லிட்டு வராங்கன்னா, எல்லாரும் நடத்துறாங்கப்பா, எல்லாரும் நடக்கணும்பா அப்படின்ட்டு ஒரு பொய் சொல்லிட்டு வீட்டுக்கு வருவாங்க இங்க டான்ஸ் ஆடுறதுக்கு. அந்த காலத்துல நான் பார்த்துருக்கேன். அதை பத்தி பேசுறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சதை பத்தி நான் பேசுவேன், எனக்கு தெரியாத பத்தி நான் எதுவுமே பேச மாட்டேன். ஓகேவா? கைதட்டி 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 உற்சாகப்படுத்துங்கள். குணசீலன் அவர்களுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்துங்கள். அந்த காலத்துல அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க முடியுதா? இப்ப நான் பாக்குறேன். நான் சரி நானும் வெளியில போயிட்டேன்ப்பா, இந்த இடத்துல அங்க போய் படிக்க போனேன் அப்படின்னா மக்கள்லாம் யாருமே ஆட வர மாட்டேங்கிறாப்பா. ஏன்பா? ஏன் அந்த காலத்துல துள்ளி பூச்சி வராயப்பா ஆடுறதுக்கு, இந்த காலத்துல யாருமே ஆட வர மாட்டேங்கிறாங்க. ஏன்? உங்களுக்கு இளைஞர்களாம், வருங்கால இளைஞர்களாம் எப்படி என்ன மாதிரி நடத்தணும்னா சொல்ல வரேன். எப்படிதா ஒரு போட்டியா இருந்தாலும், ஒரு ஒரு இதா இருந்தாலும், விளையாட்டு போட்டியா இருந்தாலும், ஒரு டான்ஸா இருந்தாலும் எல்லாம் நடத்து வரணும். அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். என்னோட பேச்சு என்னன்னா ஏகேகேன்னு வரலாறு. என்னோட ஏகேகே வரலாறு 2024ல இப்ப சும்மா எல்லாம் கேமுன்னு திரியிறாங்கப்பா. எல்லாம் புரியுதா? கேமுன்னு தான் திரியிறாங்க எல்லாருமே. கேமுலாம் வாழ்க்கைக்கே கிடையாது. நான் நல்லா சொல்றேன், கேமு வாழ்க்கைக்கு கிடையாது. நீ ஒரு குறிப்பிட்ட ஏஜ் போயிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கு அடுத்து வாழ்க்கையை பத்தி தான் யோசிப்ப. உண்மையிலே வாழ்க்கையை பத்தி தான் யோசிப்ப. நல்லா கேட்டுக்க, வாழ்க்கையை பத்தி தான் யோசிப்ப. சும்மா 16 வரையே பேசிட்டு இருக்கலாம். ஓகேவா? மக்கள் சரி சொல்லுப்பா. நான் பேச வேண்டிய தலைப்பு ஏகேகே வரலாறு. எனக்கு தெரிஞ்சதை பேசுனேன், கொஞ்சம் கொஞ்சமா பேசுனேன். பேசுப்பா குணா, பேசுப்பா. அடுத்தடுத்து பரிசு காத்துருக்கு உனக்கு. இதுதான் எனக்கு தெரிஞ்சது. இந்த ஏகேகேன்னு வரலாறு இதுதான். நான் பேசினேன், எனக்கு தெரிஞ்சதான் பேச முடியும். நீ உங்களுக்கு யாரும் தெரிஞ்சவங்களாம் எனக்கு பேச முடியும், எனக்கு தெரிஞ்சதான் பேச முடியும். அதனால பேச்சு போட்டின்னு ஒரு பேச்சுக்கு நான் வந்தேன். பரிசு கொடுத்தா குடிக்கணும், அதெல்லாம் மக்களுக்கா இளைஞர்கள் எனக்கு வந்து ஆரணும். பரிசு கொடுத்தாலும் நான் வரமாட்டேன். சும்மா அந்த இது டிப்பன் மாசு வரமாட்டேன். 500 ரூபா வசூலாயிடுச்சு. சட்டையில 500 ரூபா வசூலாயிடுச்சுடா. வா சாகிரி போவோம், வா எல்லாம் போவோம். ஏன் கேள போற? விட்டுரு, அதை விட்டுரு. சரி போதும் வாங்க. குணசீலன் அவர்களுக்கு கைதட்டி உற்சாகப்படுத்துமாறு உங்களை அன்போடு அழைக்க முடியாது. அனைவருக்கும் இனிய நன்றி, இனிய மாட்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ப்பா. முடிஞ்சுப்பா. ஆசிரியர் கழகத்தின் சார்பாக குணசீலன் அவர்களுக்கு பரிசு வழங்கி கௌரவப்படுத்தப்படுகிறது.